உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு. பல்கலைக்கழகங்களை மாநில அரசிடமிருந்து பறிக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து திமுக மாணவர் அணியினர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லியில் போராட்டம் நடத்தப் போவதாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார். சென்னை அடுத்த பல்லாவரத்தில் முடிப்போர் தியாகிகள் வீரவணக்கம் கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர் தாமு அன்பரசன், நாடாளுமன்ற உறுப்பினர் டி.ஆர். பாலு மற்றும் செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்ட இதில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், எழும்பூர் தாளமுத்து நடராசன் மாளிகையில் அவரது திருவுருவ சிலை அமைக்கப்படும் என்றும், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்தியை திணித்து அன்னை தமிழை அழிக்க ஆரிய மொழியை ஒன்றிய அரசு திணிப்பதாகவும் தெரிவித்தார். அதேபோல மொழிப்போர் தியாகிகள்தான் தமிழ்தாய் பிள்ளைகள் என்றும் தியாகத்தின் திருவுருவம் என்று கூறிய அவர், இந்திக்கு எதிரான போர் மொழிக்கானதல்ல, பண்பாட்டை காக்கும் போர் என கலைஞர் தெரிவித்ததாக கூறினார். மேலும் தமிழ் சமூகம் மீது நேரடியாக ஆரிய மொழியை திணிக்க முடியாமல் பள்ளிக் கல்வி மூலம் ஒன்றிய அரசு திணிப்பதாகவும், தமிழக அரசால் உருவாக்கப்படும் பல்கலைக்கழகத்துக்கு வேந்தரை மட்டும் ஆள நியமிப்பாரா என்று கூறியும் அவர், மாநில அரசை ஏன் நிர்வகிக்கக்கூடாது என்று கேள்வி எழுப்பினார். அதோடு மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழக பெயரே இல்லை என்றும், செய்ய வேண்டிய எதையும் ஒன்றிய அரசு செய்யாமல் செய்யக்கூடாத இந்தி திணிப்பு, மாநில உரிமைகளில் தலையீடு, நீட் தேர்வு போன்றவற்றை ஒன்றிய அரசு செய்வதாக தெரிவித்தார். மொழிப்போர் இன்னும் முடியவில்லை என்றும், மொழி சிதைந்தால் பண்பாடு சிதையும், அடையாளம் சிதையும், தமிழன் என்ற தகுதி சிதையும், அதன் பின்னர் நாம் வாழ்ந்து பயனில்லை என்றார். மேலும் ஒன்றிய அரசு பல்கலைக்கழகங்களை மாநில அரசிடமிருந்து பறிக்கும் ஆபத்தை முறியடிக்க திமுக மாணவர் அணியினர் நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு இணைந்து டெல்லியில் போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்தார். அதேபோல 2026 தேர்தல் கொள்கைவாதி திமுகவுக்கும் கொத்தடிமை அதிமுகவுக்கும் என்றும், தமிழகத்தை முன்னேற்றிய திமுகவுக்கும் அடமானம் வைத்த அதிமுகவுக்கும் என்று கூறிய அவர், நிச்சயம் 2026 தேர்தலில் மீண்டும் திமுக வெல்லும் என்றார். தமிழன் என்ற தகுதியை இழந்தா நாம வாழ்ந்து பயனில்லை. எனவே மொழியையும் இனத்தையும் நாட்டையும் காக்க வேண்டும். இந்த மூன்றையும் காக்கும் கழகத்தை காக்க வேண்டும். அதாவது எதை செய்யணுமோ அதை செய்யாம, எதை செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்கிறது ஒன்றிய அரசு. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய இயற்கை பேரிடர் நிதிய, நிவாரண நிதிய தர மறுக்கிறாங்க. பள்ளிக்கல்வித்துறைக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க. புதிய சிறப்பு திட்டங்கள் அறிவிக்க மறுக்கிறாங்க. ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாடு என்ற பெயரே இல்லை. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இதையெல்லாம் செஞ்சிருக்கணும், ஆனா செய்யல. ஆனா எதை செய்யறாங்கன்னா, இந்தியை திணிப்பாங்க, சமஸ்கிருத பெயர்களை புகுத்துவாங்க, மாநில உரிமைகள்ல தலையிடுவாங்க, குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வருவாங்க, நம்ம குழந்தைகளை பலி வாங்குவாங்க, அதற்காக நீட் நடத்துவாங்க, புதிய கல்விக் கொள்கையை புகுத்துவாங்க. இதுதான் பாஜக அரசினுடைய எதிர்ச்சதி காலம். ஒற்றை மதம்தான் இந்தியாவில் இருக்குன்னு பாஜக நினைக்குது. ஒற்றை மொழிதான் இருக்குன்னு நினைக்குது. இந்த அவங்க இந்தியனுடைய ஆதரவாளர்களா காமிச்சுக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன? நான் எப்பவும் ஒண்ணு சொல்லுவேன், பாஜகவை பொறுத்த வரைக்கும் எதுவுமே குறுகிய கால செயல் திட்டமாக இருக்காது, நீண்ட கால செயல் திட்டமாக தான் இருக்கும். அவங்க சமஸ்கிருதத்துடைய ஆதரவாளர்கள். நேரடியா சமஸ்கிருதத்தை சொன்னா கடுமையாக எதிர்ப்பு வரும்னு முதல்ல இந்திய சொல்றாங்க. இந்திய அரியணையில அமரச்ச பிறகு அவங்க சமஸ்கிருதத்தை கையில் எடுப்பாங்க. முதல்ல இந்தி, பின்ன சமஸ்கிருதம். இதுதான் பாஜக கொள்கை. இன்னைக்கு அந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற இந்த மேடையிலிருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை நான் வெளியிட விரும்புகிறேன். இன்னைக்கு நம்ம பல்கலைக்கழகங்கள மாநில அரசு கிட்ட இருந்து பறிக்கக்கூடிய ஆபத்தை முறியடிக்க நம்ம கழகத்தின் மாணவனின் சார்பில் தலைநகர் டெல்லியில நாடாளுமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து மாபெரும் போராட்டம் நடைபெறும். அன்னைக்கு மொழிப்போரில் ஈடுபட்டு இந்தி பேசாத மாநிலங்களுடைய மொழிகள் எல்லாம் காப்பாற்றணும்.
இன்னைக்கு கல்வி உரிமை போல ஈடுபட்டு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுடைய கல்வி உரிமையும் காக்க கழக மாணவர் அணியினர் முன்கள வீரர்களாக டெல்லியில திரளுவாங்க. கல்வி உரிமையும் மாநில உரிமையும் காப்போம். 2026 நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கொள்கைவாதிகளாக இருக்கக்கூடிய நமக்கும் கொத்தரிமை கூட்டமாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு நடக்கிற 2019 தமிழ்நாட்டை எல்லா வகையிலும் முன்னேற்றக்கூடிய 26 நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற கழக மாணவர் அணியினர் முன்கள வீரர்களாக டெல்லியில திரளுவாங்க. கல்வி உரிமையும் மாநில உரிமையும் காப்போம். 2026 நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கொள்கைவாதிகளாக இருக்கக்கூடிய நமக்கும் கொத்தரிமை கூட்டமாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு நடக்கிற தேர்தல் பறந்துடாதீங்க. தமிழ்நாட்டை எல்லா வகையிலும் முன்னேற்றக்கூடிய திமுகவுக்கும் தமிழ்நாட்டை எல்லா வகையிலும் அடமானம் வச்ச அதிமுகவுக்கு நடக்கிற தேர்தல் தான். 2019 முதல் நடந்திருக்கக்கூடிய எல்லா தேர்தலையும் தொடர்ச்சியா வென்றிருக்கிறோம். கலைஞர் நம்மை விட்டு பிரிந்ததற்கு பிறகு நாம் சந்தித்திருக்கக்கூடிய அனைத்து தேர்தலையும் வெற்றி பெற்று கலைஞருக்கு நாம் புகழ்ச்சித்துக் கொண்டிருக்கிறோம். மறந்தாதீங்க. இது தொடரும். உறுதியா சொல்றேன். தொடர்ந்து நான் ஒவ்வொரு மாவட்டமாக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு அங்கே சந்திக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகளை முகங்களை எல்லாம் பார்த்துவிட்டு சொல்லுகிறேன். 2026 தேர்தலில் நாம் தான் வெல்வோம். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்